அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போட்டு அன்பார்ந்த குருவாரிஸ் அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அம்மன் அருள் டிவில எப்போதுமே நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான பலன், அதாவது மாத பலன். மே மாசம் வரக்கூடிய மே மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகமான ஒரு மாதமாக இருக்குது, இதுக்கான பதிவு தான். அம்மன் அருள் டிவியை ஃபர்ஸ்ட் வாட்டி சேனலை பார்க்கணும், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும். இந்த மாசம் ஒரு முக்கியமான மாசம். ஆனா இந்த மாசத்துல ஒரு என்ன விசேஷம்னா, ஒரு பொதுவான விசேஷம், பெருசா ஒரு நல்லது விஷயங்கள் அதிகமா கிடையாது. ஏன்னா இந்த மாசம் அக்கினி நட்சத்திரம் ஆரம்பிக்குது. எப்ப மே மாசம் 4ஆம் தேதி ஆரம்பிச்சு 28ஆம் தேதி தான் மே மாசம் 28ஆம் தேதி நிவர்த்தி ஆகுது. இதுல வரையும் பொதுவாக நல்ல விஷயத்த தவிர்ப்பாங்க நிறைய பேர். அதனால இதுல ஒரே ஒரு காலம்னா, அந்த அக்கினி நட்சத்திரம் வரும்போது அனைவருமே வீட்டுல இருந்து நல்ல ஒரு வெயில்ல போகாம நல்ல ஒரு குளிர்ச்சியான சாப்பாடு உணவு அதிகமா உட்கொள்ளுங்க. இதான் இந்த மாசத்துடைய ஸ்பெஷல். அதையும் இந்த மாசம் இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. குருவும் சுக்கிரன் இணையுது இந்த மாசத்துல. எப்படி குருவும் சுக்கிரன் இணையும் போது ஒரு வருஷத்துல ஒரு வாட்டி ஆகும். இது எப்படிப்பட்ட யோகம் உங்களுக்கு இருக்க போகுது கண்டிப்பா பாத்துக்கங்க. உங்க ஜாதத்துல நல்லா பாருங்க. தங்கம், பொன், பொருள், நகை, இதுக்கெல்லாம் குரு. ஆசை, ஆடம்பர, சொகுசுக்காரு, சொகுசு பங்களா எல்லாமே சுக்கிரன். இது ரெண்டும் இணைஞ்சு பார்க்கும் போது யாருக்கெல்லாம் இந்த யோகம் இருக்கு? அன்பார்ந்த துலாம் ராசி என்பர்களே, பொதுவாக துலா ராசி கால சக்கரத்தின் 7வது ராசி தான் துலா ராசி. எப்போதுமே பாருங்க, துலா ராசிக்காரங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ராசியில பிறந்துட்டாவே ஒரு விஷயம் நினைக்கிறான், அந்த விஷயத்தை முடிக்கணுங்கிற சிந்தனை இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். இங்க சனிபவன் உச்சமாகிறார். எப்போதுமே நம்ம சொந்த கால நிக்கணுங்கிற எண்ணங்கள் இவங்கள்ட்ட அதிகமா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இது சரராசி, வேகமா இயங்கக்கூடிய ராசி. துளராசிக்கார எல்லாமே சோம்பேறின்னு சொல்லக்கூடாது. பயங்கரமாக ஒரு லட்சியத்தை நோக்கி அந்த லட்சியத்தை அடையணும் விட மாட்டாங்க இந்த ராசியில பிறந்தாவே. எல்லா கலைகளுமே அத்துப்படி, எதுவுமே நீங்க சொல்லிக் கொடுக்க வேணாம், பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் ஷார்ப்பா இருக்கும். இது துலாத்துடைய பொதுவான குணம், இயல்பான குணம். இந்த ராசியில பிறந்தா ஏதாச்சும் தொழில் பண்ணணும், ஏதாச்சும் உத்தியோகத்துல நல்ல ஒரு லெவலுக்கு போகணும், இது இவங்களுடைய சிந்தனையாக இருக்கும். மக்கள் தொடர்புல அதிகமா ஈடுபாடு பண்ணுவாங்க இந்த ராசியில எடுத்து பார்த்து. அப்படிப்பட்ட துளாராசி என்பது வரக்கூடிய இந்த மே மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஜாக்பட் யோகம் இருக்க போகுது, அதுக்கான பதிவு தான் அது. கண்டிப்பா அம்மன் அருள் டிவியை ஃபர்ஸ்ட் வாட்டி பண்ணா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும். ஏன்னா துளாராசியை பொறுத்தவரை அம்மன் அருள் டிவியில எனக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தயவு செய்து இது ஒரு பொது பலனை மட்டும் நீங்க பார்க்கணும். மாத பலன் பார்த்தாவே நம்ம எல்லா வீடியும் சொல்றதா, உங்க ஜாதகத்துல இந்த மாசத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது, எந்த கிரக புத்தி நடக்குது, உங்களுக்கு எந்த கிரகம் யோகமா இருக்கு, யோகமான நேரம் இப்ப வருதா, ஜாதக ரீதியில நான் சொல்றது. ஏன்னா நீங்க அம்மன் அருள் டிவியில சொல்லி எல்லாருமே நீங்க சொல்லக்கூடிய பொது பலனை கரெக்டா இருக்கா நான் கால் பண்ண அப்படிங்க. ஜாதகத்தை பார்த்து தசாபதி மூவ் பண்ணா கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயமாக வரும். இது ஒரு பொது பலனா எடுத்துங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இந்த மாசம் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இதுக்கான பதிவும் இதுல வீடியோல இருக்குது. இப்ப கிரகம் இப்ப பார்ப்பாங்க, ஒரு ஆசிரியர் இருந்து பாருங்க, ஸ்ட்ரெயிட்டா 5ஆம் இடத்துல ராகு பகவான், 6ஆம் இடத்துல செவ்வாயும் சனியும், 7ஆம் இடத்துல சூரியனுடைய பார்வையில் இருக்கீங்க, சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்துருக்கு. 8ஆம் இடத்துல உங்க ராசி அதிபதியான சுக்கிரபகவான் ஆட்சி பலத்துல, 9ஆம் இடத்துல குரு பகவான், 11ஆம் இடத்துல லாபத்துல கேது. நல்லா பாருங்க, 5, 11 லாபகாரமான விஷயத்துல ராகு கேது உட்கார்ந்துருக்கு. ஆசையான இடத்துல ராகு, லாபமான இடத்துல கேது. உங்களுடைய ராசி அதிபதி ஆட்சி பலம். இதுல 3 கிரக பயிற்சி. நம்பர் 1, 11ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பவன் சொந்த ராசி உங்க வீட்டை பார்ப்பாரு. எப்ப 11ஆம் தேதிக்கு அப்புறம், நான் சொல்றது மே மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசியை செவ்வாய் பவன் பார்க்க போறாரு. 1. அடுத்து 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரிய பவன் பயிற்சி ஸ்ட்ரெயிட்டா 8ஆம் இடத்துக்கு போயிடுவார். 2. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா குரு பகவானுடைய வீட்டுக்கு சுக்கிர பகவான் போறாரு. எப்ப கரெக்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவரும் 11ஆம் தேதி தான் மாறுறாரு. இதுதான் கிரகத்துடைய அமைப்பு. மற்ற எல்லா கிரகம் அதே இடத்துல இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கணும். இது மிகப்பெரிய ஒரு அனுகூலமான நேரம். உங்களுக்கு லைஃப்ல பயங்கரமான ஒரு மாற்றத்துக்கான நேரம். சுக்கிர பகவான் ஆட்சி பலத்துல சொந்த வீட்டுல இருக்கார். இது நல்ல ஒரு அனுகூலமான நேரம் நான் சொல்றேன். இதை விட இன்னொரு என்ன விஷயம் தெரியுமா உங்களுக்கு? இந்த சுக்கிர பகவான் பயிற்சியாரு இதை விட சூப்பரா இருக்கும். நான் 11ஆம் தேதிக்கு அப்புறம் நான் சொல்றது மே மாசம் மேக்ஸிமம் 11, 15ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நிறைய ஒரு யோகமே உங்க அமைப்புக்கு வரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி 8ஆம் இடத்துல இருந்தா நிறைய குழப்பம், நிறைய தடுமாற்றம், ஒரு ஸ்டெடி இல்லாத ஒரு மைண்ட் உங்கள்கிட்ட கண்டிப்பா இருக்கும். 8ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருந்தாவே ஒரு குழப்பம், தடுமாற்றம் இருக்கும். வீண் விரைய செலவு, வீண் அலைச்சல்கள் உங்களுக்கு அதிகமா இருந்திருக்கும். ஒண்ணும் இல்லை, எல்லா பிரச்சனையும் உங்க தலையில வந்து விழுந்திருக்கும். ஏதாச்சும் திங்க் பண்ணிட்டு, ஏதாச்சும் யோசிச்சுக்கிட்டு கரெக்டா முடிவெடுக்க முடியாம, படிப்பு கல்வியா இப்ப என்ன வரும், அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து என்ன, இப்படி யோசனையா இருக்கும். ஒரு கரெக்டா ஒரு முடிவெடுத்து இறங்க முடியாது. 8ஆம் இடம்னாவே ஒரு குழப்பம் தான் இருக்கும். நீங்க எல்லா விஷயத்தையும் எடுத்துங்க. நான் துளாராசியை பொறுத்தவரை நான் சொல்றேன், ஓப்பனா சொல்றேன், குழப்பம் மட்டும் இருக்கா இல்லையா மட்டும் இதை கேளுங்க அவங்கள்ட்ட. ஆமான்னு சொல்லுவாங்க. நிறைய செலவு, வருமானத்தை விட நிறைய செலவுகள், நிறைய பிரச்சனைகள், நிறைய வழக்குகள், நிறைய தடயங்கள், வேலை உத்தியோகம், நிறைய பேருக்கு வேலை இல்லாத ஒரு அமைப்புகள்,
வேலை உத்தியத்துல பயங்கரமான பிரச்சனையை பாக்குறது. ஆல்ரெடி நீ வேலை மாறி இருக்கணும், இல்லைன்னா வேலை உத்தியத பிரச்சனை பார்ப்பீங்க, இல்ல கடன் பிரச்சனை பார்க்கணும், இல்ல இட பிரச்சனை பார்க்கணும், ஏதாச்சும் ஒரு வழக்கு சார்ந்த விஷயம் நீங்க சந்திப்பீங்க. இது எல்லாமே இந்த 8ஆம் இடத்துல உள்ள சுக்கிர பகவான் செய்யக்கூடிய வேலையா இருக்கும். ஏன் சொல்றேன் தெரியுமா? மிருகசீரத்துல போறாரு யார்? சுக்கிரன். அதாவது நல்லா பாருங்க, மிருகசீரம் செவ்வாய் நட்சத்திரம். செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த குழப்பத்தை உண்டு பண்ணியிருப்பார். கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை, இது எல்லாமே இப்ப ரீசெண்டா நான் சொல்றது ஒரு 10 நாள் 15 நாளுக்குள்ள இப்பதான் ரீசெண்டா உங்களுக்கு கண்டிப்பா நடந்திருக்கும் பாரு. கடனோ, பகையோ, எதிரியோ, வம்போ, வழக்கோ, தடையோ, தாமதோ, ஏதாச்சும் விஷயத்தை பார்த்துருப்பீங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது துலா ராசிக்காரங்க. இப்ப ஏன் மாறுது? என்ன காரணம்? என்ன தெரிஞ்சுக்கலாம்? என்ன எதை வச்சு நீங்க நல்லது நடக்குங்கிற அந்த விஷயத்த சொல்றீங்க. நல்லா பாருங்க, கரெக்டா மே மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த சுக்கிரபான் வந்து மிருகசீரத்துல போவார். இங்க மிதுன ராசி அவர் பேச்சியாருவார். செவ்வாய் உங்க ராசியை பார்ப்பாரு. நல்லா தெரிஞ்சுக்கணும். செவ்வாய் போன உங்க ராசியை பாக்குறாரு. அப்ப செவ்வாய் பார்த்தாவே தைரிய வீரியம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். எது வந்தாலும் பாத்துக்கலாம், அப்படி தைரியத்தை விட மாட்டீங்க. செவ்வாய் யாருக்கு பார்க்குதோ தைரியம் தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும். அப்ப ஏதாச்சும் உங்களுக்கு பாருங்க, 6ஆம் வீட்டு அதிபதி யாருன்னா மேக்சிமம் குரு பகவான் தான். 11ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த குரு பகவான் போய் சுக்கிர பகவான் போய் தொடுறாரு பாருங்க. எப்ப? மே 11. நான் சொன்ன மே 11, 15க்கு அப்புறம் வேலை கிடைக்காதானே இருக்கும், வேலை கிடைச்சிடும். இது கன்ஃபார்மா எழுதியே வச்சுக்கோங்க. எத்தனை பேர் உங்க துளாராசி இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இதை இன்ஃபார்ம் பண்ணுங்க. உங்களுக்கு மே மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் ஜாதக கோச்சார ரீதியில வேலை இருக்குது. ஆனா ஜாதகரில இருக்கானா நீங்க ஜாதகத்தை பார்க்கணும். கடனோ, பகையோ, எதிரியோ, வழக்குல நீங்க ஜெயிப்பேன்னு சொல்லி காட்டுது. எப்படி நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி, சகோதர உறவு, தாய்மாமர் உள்ள வில்லங்கம், பிரச்சனை சரியாகுங்கிறாங்க. ஒரு வழக்குல நீங்க ஜெயிப்பேன்னு சொல்லி காட்டுது. கிரக அமைப்பு, கோச்சார கிரகம் இப்படி காட்டுது. ஆனா ஜாதகத்துல அந்த அமைப்பு இருக்கா? வேலை கிடைக்கலாம், வேலை உதவி அனுகூலம் கிடைக்கும், வெளிநாட்டு வெளியூர்ல இந்த விசா பிரச்சனை சரியாகும், சொந்த குடியுரிமை கண்டிப்பா கிடைக்கும் நிறைய பேருக்கு. வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறுவீங்க. சகோதர உறவு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கணும். வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், சொத்து வாங்கக்கூடிய யோகம் வரும். ஏன் வீடு, வண்டி, வாகனம் வாங்குவீங்க? எதை வச்சு நீங்க சொல்றீங்க? 6ஆம் இடத்துல சனி பகவான் நல்லா பாத்துக்கணும். சுக்கிரபான் போய் 9ஆம் இடத்துல போய் இருந்து நேரம் 3ஆம் இடத்துல முயற்சியை பாக்குறாரு பாரு. சுக்கிரனே ஆடம்பர சொகுசுக்காரு, சொகுசு பங்களா, கடன் வாங்கிச்சு வீடு, இடம், பூமி கண்டி வாங்கணும், நீங்க வாங்கணும், இல்ல வீடு கட்டணுங்கிற பிளான் கொண்டு போவீங்க. ஆனா நடக்கிறது எல்லாமே நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் தான். அந்த மே மாசம் எண்ட்ல தாங்க நடக்கும். 28ஆம் தேதிக்கு அப்புறம் வீடு, இடம், பூமி வாங்க. ஏன்னா அக்னி ஓடிக்கிட்டு இருக்கேன். நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்துப்பாரு. படிப்புகள் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாரு. நிறைய பேர் மதிப்பெண் அதிகமாக வாங்கக்கூடிய அமைப்புலாம் நிறைய பேருக்கு துளாராசியை பொறுத்தவரை இருக்கும். ஏன்னா 9ல போய் சுக்கிரன் இருக்கும்போது படிப்புகளில் பெரிய லெவலுக்கு போகணும். நீங்க எந்த ஒரு படிப்புகளுக்காண்டி எங்கே போய் நீங்க சீட்டு கட்டாலும் உடனே கிடைக்கும். இப்ப மேல் படிப்பா, பட்டப்படிப்பா, அதுக்கான விஷயம் நிறைய பேருக்கு சாதகமா கண்டிப்பா கிடைக்கும். எந்த ஸ்கூல்ல போய் எந்த காலேஜ் யூஸ் பண்ணாலும் சரி, கண்டிப்பா உங்களுக்கு சாதகமா வரும். ஏன்னா கிரகம் இப்ப அப்படி இருக்குது. குரு சுக்கிரன் இணைஞ்சாவே ஒரு யோகம் சொல்லுவாங்க. லாட்ரி யோகம் அதிகமா இருக்கும். நான் ஓப்பரா சொல்றேன். வெளிநாட்டு உள்ளவங்களுக்கு கண்டிப்பா ஜாதகத்தை பார்த்து தசாபதி லாட்ரி யோகத்தை எடுத்து பாருங்க, கண்டிப்பா அடிக்கும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதகத்தை பார்த்து முப்படுங்க, வெற்றி நிச்சயம். மெயினா துளாராசில எந்த வேலையில அதிகமா நீங்க பாப்பீங்க? இரும்பு சார்ந்த வேலை நிறைய பேர் பார்ப்பீங்க. இரும்பு தொழில் எல்லாமே சூப்பரா இயங்க போகுதுன்னு அர்த்தம். எப்படி வீடு கொடுத்தவர் 9ஆம் இடத்துல யாரு? குரு. குருவோட பார்வை உங்க மேல படுது. சுக்கிரனும் குரு சேர்ந்து 3ஆம் இடத்தை வெற்றி ஸ்தானத்தை பாக்குறாங்க. அப்ப பெரிய மாதிரி இந்த இரும்பு சார்ந்த வேலை, அடுத்து இந்த ஷேர் மார்க்கெட்டிங், அடுத்து ரியல் பிசினஸ், கெமிக்கல் ஃபீல்டு, போலீஸ் சார்ந்த விஷயம், அடுத்து ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, அவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன். மெயினா துளாராசியை பொறுத்தவரை அதிகமா மக்கள் தொடர்புல நிறைய பேர் வேலை பார்ப்பீங்க. நல்ல ஒரு அனுகூலத்தை இருக்கும். திருமணங்கிறது நிறைய பேர் பேசி வைங்க. ஆனா திருமணம் பண்றது நான் சொன்ன டேட்டு, அதாவது மே மாசம் 28, 29 நீங்க பண்ண முடியும். ஏன்னா அக்னி நட்சத்திரம் இருக்கு. ஏன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம், சஞ்சலம் கண்டிப்பா இருக்கும். கணவன் மனைவியில புரிஞ்சுக்காம நிறைய சண்டை, வம்பு, பிரச்சனை எல்லாமே 40 நாள் கண்டிப்பா இருக்கும் பாருங்க. திருமணம் பேசி கிட்ட போய் நின்றுருக்கும் பாருங்க. நிறைய பேர் கேட்டு பார்த்துக்கோங்க. வருமானமும் திருமணமும் கணவனுடைய ஒற்றுமை இல்லாதமே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. துளாராசி எத்தனை பேர் இருந்தாலும் சரி கேட்டு பாருங்க. இல்ல மறுபடியும் சொல்ல மாட்டாங்க. ஆமா ஒரு குழப்பம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இனிமே அந்த குழப்பம் இருக்காது. செவ்வாய் கரெக்டா 11ஆம் தேதி பயிற்சி ஆகிறதா கண்டிப்பா கணவன் மனைவி புரிஞ்சுக்கிட்டு நல்லா சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ போறான்னு அர்த்தம். காதல் திருமணம் பேசி வைப்பாங்க. கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்பு வரும். குழந்தை பாக்கியத்துக்கான அனுகூலம் கண்டிப்பா ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பா நடக்கணும். அதுக்கான நேரம் கண்டிப்பா தேடி வரும். பெண்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுத்துருவார். நல்ல ஒரு மாற்றம் வருது. திடீர் லாட்ரி யோகம், நகையோ பணமோ பொருளோ ஏதோ விஷயம் உங்களுக்கு வரும். லாட்ரி சீட் எடுக்கிறவங்க தெரியுமா அதிலே பணத்தை போட்டு வரையா ஜாதகத்தை முப்பது வெற்றி உங்க பக்கம் நிச்சயம். இப்ப நட்சத்திர பலம் பார்த்தீங்கன்னா ஒரு முதல் நட்சத்திரம் என்ன வரும்? துளாராசி பார்த்தாவே சித்திரை நட்சத்திரம் தான். எதுவுமே தைரியம் தன்னம்பிக்கை பயங்கரமா இருக்கும். உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகிறதே எப்ப தெரியுமா? நான் சொன்னது மே மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நல்ல நேரமே வரும் உங்களுக்கு. ஏன் சொல்றேன்னா 6ஆம் இடத்து செவ்வாய் இருந்தா எதிரி, பகை, கடன் பிரச்சனை, கழகம், ஏதாச்சும் நண்பர்கள், கூட்டாளி, பழக பிரச்சனை நிறைய ஒரு கழகத்தை கண்டிப்பா பார்த்துருப்பீங்க பாருங்க. நிறைய பேர் எடுத்து பாருங்க. வேலை உத்தியோக தடங்கள் இருந்திருக்கும். நிறைய பேருக்கு சொல்றேன். இனிமே இருக்காது. நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. படிப்பு, கல்வி, வேலை, உத்தியோகம், வருமானம், வெளிநாடு, வெளியூர் சூப்பரா அமைப்பா இருக்கும். எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா மாறும். யாருக்கு? சித்திரை நட்சத்திரம் சொல்றேன். கட்டிடத்துறை, யூனிஃபார்ம் சார்ந்த வேலை, மருத்துவர், பல் டாக்டர், அடுத்து யூனிஃபார்ம் வேலை பார்க்கணும் அனைவருக்கும் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும். போலீஸ் துறை எல்லாமே சூப்பரா இருக்கும்.
ஆயுதம் சம்பந்தப்பட்ட எந்த வேலையா இருந்தாலும் சரி, நல்ல ஒரு பட்டை கிளப்புங்க, நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வருது. அடுத்த சுவாதியில பிறந்தவங்க எதுவுமே பிரம்மாண்டமா பெருசா வாழ்க்கையில சாதிக்கக்கூடிய வெறி உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். எதுக்குமே கவலைப்படாதீங்க. இனிமே எல்லாமே உங்களுக்கு வெற்றி மட்டும்தான். தோல்விக்கான விஷயத்துக்கு நீங்க போகாதீங்க. ஏன்னா வெற்றியை நோக்கி நீங்க போய்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா பாருங்க, சுவாதியில பிறந்த ராகு வந்து சுயசாரம் வாங்கி உட்காந்துருக்காரு. 5ஆம் வீட்டுல உட்காந்துருக்காரு. அப்ப நல்ல விஷயம், நல்ல காரியம், சார்ந்த விஷயம், ஏதோ ஒரு விஷயம் வரப்போகுதுன்னு அர்த்தம். நீங்க எதிர்பார்த்த ஆசை நல்லா நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா வேலை இல்லாம, வருமானம் இல்லாம, பொருளாதாரம் இல்லாம, தொழில பயங்கரமான இழப்புகளையும் நிறைய ஒரு தடங்களை சந்திச்சது யாருன்னா நீங்களா இருப்பீங்க. நீங்க கேட்டு பாருங்க. சுவாதியில பிறந்தாவே தொழில், வேலை, உத்தியத்துல நிறைய பிரச்சனை இருக்க மட்டும் கேட்டு பாருங்க. இதுல ஏதாச்சும் ஒண்ணு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க அவங்க. ஆனா இந்த காலகட்டம் எல்லாம் நிவர்த்தி ஆகும். ஏன்னா ராகு குரு நிவர்த்தி ஆகி ராகு பகவான் இந்த குரு பகவான் பாக்குறாரு. அப்ப வேலை, உத்தியோகம், வருமானம், பொருளாதாரம், இன்கம், தொழில் பயங்கரமான வெற்றி எல்லாமே தேடி வருது. எல்லாமே சாதகமா இருக்கு. எந்த ஒரு கிரகமும் உங்களுக்கு பாதிப்பு கிடையாது. என்னை பத்தி சுவாதியில பிறந்தவங்களுக்கு ஜாதகத்துல தசாபுத்தி சரியாதவங்க மட்டும்தான் பாதிக்கும். மித்தபடி எல்லாருக்கும் பாதிக்காது. படிப்போ கல்வியில அதிக மதிப்பெண் வாங்குறது, வெளிநாட்டுல போய் படிக்கிறது, வெளியூர்ல படிக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே சூப்பரா இருக்கு. எந்த ஒரு கெட்ட விஷயமும் சொல்ல முடியல. உடல் ரீதியா தாக்கங்கள் மருத்துவ சொல்ல இருக்காது. நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. அடுத்து விசாகனத்தில் பிறந்தவங்க ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு பிறக்கணும், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம் நிறைய இருக்கும். நீங்க எடுத்து பாருங்க. விசாகத்துல பிறந்தாவே எந்த வேலையும் நீங்க சொல்லிக் கொடுக்க வேணாம், அப்படி எடுத்துங்க. ஆனா இப்ப எல்லாமே சூப்பரா இருக்கும். படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே நல்லா இருக்கும். ஆன்மீக துறை, அடுத்து நகர வச்சிருக்கவங்க, ஷேர் மார்க்கெட்டிங், ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், அவங்க எல்லாத்துக்கும் சரி நல்ல ஒரு மாற்றங்கள். நகைக்கடை வச்சிருக்கவங்க நல்ல ஒரு லாபங்கள், வருமானங்கள், வட்டி தொழில் பண்றவங்க, கொடுத்து வாங்கக்கூடிய பிசினஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். எடுத்த காரியம் எதை எடுத்தாலும் சூப்பரா இருக்கும். யார் விசாகத்தை பிறந்தவங்க இனிமேதான் நல்ல நேரமே வருது. சுக்கிரன் போய் இணைகிறாரா, செம்மையான யோகம். வெளிநாடு, வெளியூர், வேலை, உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கும். அவருடைய மே மாத பலன் துளாராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மதமாகவே அமைகிறது.